ட்ரை பண்ணுறது அது அவங்களுக்கு கை வந்த கலை. அதுதான் இந்த பர்சனல் அட்டாக். எப்போ நடந்து எப்போ சமரசமாகி கையெழுத்துலாம் ஆன ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொது வெளியில வரும்பொழுது அது எப்படி எதிர்கட்சியினர் தான் இந்த விஷயத்தை செய்யறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. முடிஞ்ச ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா இந்த டைம்ல அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களும் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? இந்த அதை பத்தி எனக்கு தெரியாது. வாடகை வாய் ஒரு 3 பேர் உட்காந்து அவங்களுக்கு என்ன வேலைன்னா விஜய்க்கு 5% தான் இருக்கு, 10% தான் இருக்கு, ஸ்டாலினுக்கு 50% இருக்கு, இப்படின்னு கத்தி பேசணும். அதாவது 6 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரம் போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் ஏன் அது வாண்டனா அவாய்ட் பண்றதுக்கு கரூர் தான். இருட்டில் தான் எல்லா தப்பும் நடக்குது, எல்லா கிரிமினல் நடக்குது, கிரைம்ஸ் நடக்குது. அவர் வரும்போது 5% 10% நீங்க இன்னைக்கு நீங்க அவருக்கு டார்ச்சர் கொடுக்க பொதுமக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏன் அந்த பிள்ளையை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு ஒரு 5% அதிகமாகும். மக்களுடைய சப்போர்ட் அதிகமாகுது. அவங்க டார்ச்சர் பண்ண விஜய்க்கு சப்போர்ட் அதிகமாகுது, விஜய்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ என்ன சொன்னீங்க? இளைஞர்கள்லாம் விஜய் சாரை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, கரெக்டா? சில விஷயங்கள் அவர் பொது வெளியில் பண்றது சில பேர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸா தோணுதா? கல்யாண போற மேடைகளா இருக்கட்டும், இல்ல அவர் போற கட்சி கூட்டமாக இருக்கட்டும், இதுதான் அந்த கிரிமினல் பிரெயின்னு சொல்றீங்க. ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றது உண்மையான நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை மக்களுக்கு சொல்லணும். சார், எனக்கே ஒரு கேள்வி கேட்கணுன்றது, நீங்க சொல்ல விட்டீங்கன்னா அந்த கேள்வி நான் கேட்டேன். அவர் ஏன் பிரஸ் சந்திக்க மாட்டார்? இல்லை, அப்படி ஏதாவது ரூல் இருக்கு? நான் அப்படி எலெக்ஷன்ல நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு விளம்பரமே பண்ண மாட்டேன். எங்க விளம்பரமே பண்ண மாட்டேன். எங்க திரும்பினாலும் அவர் தான் சார் இருக்கு. சோசியல் மீடியா எடுத்துக்கிறேன், டிவி எடுத்துக்கிறேன், 5 நிமிஷத்துக்கு 5 தடவை வருது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நம்பிக்கை இருந்தா நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு? இல்லை விஜய் தனியா நிற்கிறாருல, நீ ஜெயிக்க முடியலன்னு தானே கூட 20-30 பேர் சேர்த்துக்க. இன்னைக்கு உனக்கு குடும்பம் வேணுமா, தமிழ்நாட்டு மக்கள் வேணுமான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படிம்பார். நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் பிள்ளையை தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுக்குறோம்.